அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல சின்ன சின்ன செய்திகள் 2, 3 இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் ப்ரோகிராமோட சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட் வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோட என்விரான்மென்ட் டிபார்ட்மெண்ட்டோட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் அப்படிங்கிறத யார் குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யாருன்னா யுஎன்இபி. யுனைட்டட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் ப்ரோகிராம் தான் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற அவார்டு குடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த 2 டேட்டாவ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேட்டா. என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, WHO குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் டூ பி ஹெல்ட் இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உலக சுகாதார அமைப்பினுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கான மாநாடு அப்படிங்கிறது இந்தியால நடக்க போகுது. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா, எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில நடக்க போகுது. ஸோ இந்த டேட்டாவ தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஓகேவா? ஸோ WHO குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் எங்க நடக்குது? 2ண்ட் எடிஷன் இது. 2ண்ட் எடிஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா, நியூ டெல்லியில நடக்க போகுது. ஓகேவா? ரைட். அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடிட்டோரியல் பேஜ்ல நமக்கு ரீசென்ட்டா அந்த வந்தே மாதரத்த வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடா முக்கியமா நமக்கு தெரியாத 2, 3 விஷயங்கள இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆந்தம்க்கு வந்து 3 சாய்ஸ் வந்து வச்சிருந்திருக்காங்க. கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில நேஷனல் ஆந்தம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 சாய்ஸ் இருந்திருக்கு. என்னென்ன சாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வந்தே மாதரம். ஓகேவா? வந்தே மாதரம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஜனகணமன அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் ஆந்தம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். ஓகேங்களா? ஸோ இந்த 3த்திலேயே எல்லார்னாலயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னா, அது இந்த சாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற இந்த பாடல் தான். இருந்தாலும் இந்த பாடல எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகமது இக்பால். ஓகேவா? முகமது இக்பால் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாகிஸ்தானோட தீவிரமான ஒரு சப்போர்ட்டர். இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா பாகிஸ்தான் போன ஒரு நபர். இப்ப பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு நபர் எழுதின ஒரு பாடல இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தமாவோ, நேஷனல் சாங்காவோ நம்மனால வைக்க முடியாது. ஆனா, எல்லாத்தையுமே செக்குலரா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு என்னன்னா, இந்த சாரே ஜஹான் சே அச்சா தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப செக்குலரா இருந்தாலுமே, சாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற பாடல முகமது இக்பால் பாகிஸ்தான்காரவங்க அப்படிங்கிறனால நம்ப அத அவாய்ட் பண்றோம். அடுத்தது வந்தே மாதரம். வந்தே மாதரம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும். ஹிந்து கடவுள்கள பிரதிபலிக்கக்கூடிய வகையில வந்தே மாதரம் பாடல்ல நெறைய வரிகள் வந்து வருது. அப்படிங்கிறப்ப அது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கான ஒரு தேசிய பாடலாக நம்மனால கொண்டு வர முடியாது. அதனால தான் ஜனகணமன அப்படிங்கிற பாடல் நமக்கு தேசிய கீதமா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணியிருப்போம், ஜான்வரி 24, 1950ல நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் எல்லாம் அப்பதான் வந்திருக்கும். ஸோ, ஆ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்ப நேஷனல் சாங் அப்படிங்கிற வார்த்தை, நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இடம்பெற்று இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்போ அதெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்கன்னா, 42ண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல தான் இன்க்ளூட் பண்றாங்க. அப்பதான் ஆர்டிக்கிள் 51 அப்படிங்கிறது வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகிலே பார்த்தீங்கன்னா, டூ அபைட் பை நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல டியூட்டீஸே அதுதான். நேஷனல் சாங்க மதிக்கணும், நேஷனல் ஆந்தம்ல பாடணும் அப்படிங்கிறது. ஸோ 42ண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல தான் இந்த நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்புல சேர்க்கப்படுது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எப்படி ஜனகணமன நம்மளுடைய நேஷனல் சாங், ஐ மீன் நேஷனல் ஆந்தமா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தீபாவளி என்டர்ஸ் இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோவோட இன்டர் கவர்ன்மென்டல் மீட்டிங் அப்படிங்கிறது நமக்கு நியூ டெல்லியில நடந்துட்டு இருக்கு. சரியா? இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நடக்கும். ஸோ நியூ டெல்லியில நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல என்ன ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை இருக்கு இல்லையா? அத வந்து ஹெரிடேஜ் லிஸ்ட், இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட். இன்டான்ஜிபிள்னா நம்மனால இந்த தொட முடியாது. ஆனா உணர முடியும். அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கும்பமேளா, பெங்காலுடைய துர்கா பூஜை, அ நம்பளோட குஜராத்தோட கர்பா நடனம், யோகா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்தியாவிலிருந்து இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இருக்கு. இந்தியாவிலிருந்து மொத்தம் இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல எத்தன அ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 இருக்கு ஆல்ரெடி. இப்ப தீபாவளி வந்திருக்கு. ஸோ மொத்தம் இன்டான்ஜிபிள் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இந்தியாவிலிருந்து 16 விஷயங்கள் கலாச்சாரம் சார்ந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா? இதுவரைக்கும். லாஸ்ட்டா நமக்கு இந்த ஹாக்கி வேர்ல்டு கப் எஃப்ஐஹெச் மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தான் நடந்துச்சு. அதனால இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சென்னையில நடந்துச்சு. சென்னை மற்றும் மதுரை 2 வென்யூ வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? இதற்கான சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கேயன் அப்படிங்கிறது தான் அதோட சின்னம். சரிங்களா? ஸோ இந்த விளையாட்டு போட்டியில இந்த வேர்ல்டு கப்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மனி வந்து முதல் இடத்த பெற்றிருக்காங்க. ஜெர்மனி தான் சாம்பியன்ஸ். இந்தியா வந்து 3வது இடத்த பெற்றிருக்காங்க. பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்தியா வந்து 3 பிளேஸு, ஜெர்மனி வந்து 1. சரியா? ஸோ இந்த டேட்டாவ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்ன கேம்ஸ், எங்க நடந்துச்சு, என்ன மாஸ்காட், யார் வின் பண்ணாங்க, இந்தியாவோட ரேங்க் 3வது இடம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.